ஹலோ, வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக அரிசி மாவில் ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கொழுக்கட்டைனா சுண்டல், அரிசி மாவு கொழுக்கட்டை சுண்டல். அது மணி மணியாக பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது 1 கப் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அரிசி மாவு. இதுக்கு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இதில் ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிட்டிருக்கு. போதுமான அளவுக்கு தண்ணி சூடாயிடுச்சு. கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம தண்ணியை எடுத்து இந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அளவு தெரியும். கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எப்படி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. நான் எடுத்துகிட்டு இருக்க தண்ணியில் பாதி தான் சேர்த்துருக்கேன். நம்ம அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது, இது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே இங்கே தண்ணியை சுட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ஆவியில் இதை எப்படி வேக போகிறோம்னு காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக இட்லி தட்டில் கூட நம்ம நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி வசதி இருக்கிறதுனால நான் இதை வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை தண்ணி இங்கே கீழே வச்சுருக்கேன். இதில் இப்படி வச்சுட்டு இந்த மாவை என்ன பண்ண போகிறோம்னாக்க நல்லா பிசைஞ்சிடலாம். அதுக்குள்ளே லைட்டாக அது சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து இதை குட்டியாக ஒரு நம்ம கழுத்தில் போடுற மணி சைஸுக்கு அந்த அளவுக்கு குட்டியாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆவியில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா அது வந்து நம்ம சுண்டல் எப்படி பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். இது வந்து மணியாக போட்டு மணி கொழுக்கட்டை சுண்டல் இது பேர். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு சின்னதாக இவ்வளோ தான், இந்த மாதிரி சின்னதாக உருட்டி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சின்னதாக எவ்வளோ மேக்ஸிமம் சின்னதாக உருட்டுறோமோ ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக இன்னும் குட்டியாக இருந்தால் கூட அழகாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் நம்ம உருட்டுறதுக்கு கொடுத்துடலாம். நம்ம எப்படி சீடை உருட்டுறோமோ அதே மாதிரி தான். பாருங்கள், கொழுக்கட்டையை இந்த மாதிரி நல்லா குட்டியாக உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி நான் கையில் வச்சுட்டு என்ன பண்ண பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக இந்த மாதிரி உருட்டி நம்ம சீடைக்கு உருட்டுற மாதிரியே சின்னதாக இன்னும் சைஸ் குட்டியாக கூட ஒட்டினா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த கீழே வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் கீழே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை வச்சுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து வேக விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படி மணியாக நல்லா கெட்டிமாக நல்லா உள்ளையில் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. கடுகு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரே ஒரு நிமிஷம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு வெடிச்சிடும். கொஞ்சம் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் விட்டுருக்கேன். போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க போட்டாச்சு. இதுக்கு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டைகளை நம்ம இதில் விட்டுடலாம். இது உப்பு நம்ம போட்டு முதல்ல பிசைஞ்சாச்சு. நம்மளுக்கு தேவையாக இருந்தால் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நம்மளுக்கு மாவில் போட்டு பிசைஞ்சிருக்கோம். சும்மா மேலே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னா லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா ஒரு பெரட்டிட்டு தேங்காய் நல்லா ஒரு 3 நல்லா ஹீப்டு இதில் டீஸ்பூனில் நல்லா 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். நல்லா தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் வேகணுன்றது இல்லை. நம்ம ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கலந்துட்டு இதுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது உருண்டை பண்ணுறது ஒன்று தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வேகிறது 10 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருந்துட்டு வந்துட்டாக்கா சூப்பரான மணி கொழுக்கட்டை, அதாவது சுண்டல், அரிசி மாவில் மணி கொழுக்கட்டை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு சுண்டலாக பண்ணியாச்சு. இதை நம்ம நவராத்திரியில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க பாருங்கள். குட்டி குட்டியாக கொழுக்கு கூப்பிட்றவங்களுக்கு இதை நம்ம செஞ்சு சூப்பராக கொடுக்கலாம். பாருங்கள், இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு கூட நம்ம எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அரிசி மாவில் கொழுக்கட்டை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மணியாக கொழுக்கட்டை சுண்டல், மணி கொழுக்கட்டை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நவராத்திரி அன்றைக்கி கொழு வச்சுருக்கிறவங்க இதுவும் ஒரு நாளைக்கு பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.